5,000 கொடுத்தான்னா கூட அடுத்த ஆட்சி யார் முதலமைச்சராக வருகிறார்களோ அவருக்கு பொருளாதார ரீதியில் திவாலாக வேண்டும் என்ற கட்ட எண்ணத்தில் தான் மு.க.ஸ்டாலின் இந்த 5,000 கொடுத்திருக்கிறார்கள் என்று சில கருத்து கணிப்பாளர்கள் டெல்லியில் கூறுகிறார்கள். ஸ்டாலின் ஒரு பொய் சொல்றாரு. அவர் சித்தாந்த கூட்டணி, பொருளாதார கூட்டணி எல்லாம் சொல்றாரு. இது ஆட்சியில் பங்கு பெற வேண்டிய வெறி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி. எங்களுக்கு சித்தாந்த கூட்டணி, பெரியார் கூட்டணி, அண்ணா கூட்டணி தான் சொன்னார்களே. ஆட்சியில் பங்கு தர வேண்டியதானுங்க. சமூக நீதினா இவங்களே சாப்பிட முடியுமா தம்பி? பிரதர் சொன்னீங்க 2 பேரும் பிரதர் கத்தியால குத்துறாரு பின்னாடியில இருந்து. காங்கிரஸ் செய்யக்கூடிய துரோகம் இல்லைங்களா அது? திமுக பின்னாடியில இருந்து முதுகுல குத்தினது காங்கிரஸ். அதைத்தானே நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். உங்களுக்கு எல்லாம் சட்டை கீழ்ச்சின்னு வந்தாரு, நீங்க அம்மனமா நிற்க போறீங்கன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அடையாளம். அது தேமுதிக வெளில வந்து விசிக வந்துடும், அது கம்யூனிஸ்ட் வெளில வந்துடும். அப்ப திமுக கூட்டணி எங்க இருக்குது சார்? இப்போ தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு 5,000 மகளிருக்கு கொடுத்திருக்காங்க சார். இது எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். திமுகவிற்கு ஆதரவாக சில ஓட்டுகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் திராவிட மாடல் என்று போய் சொல்லுவது, கடைசியில பீகார் மாடல், நிதிஷ்குமார் மாடல் தான் அடாப்ட் பண்ணியிருக்காரு. பாஜகவினுடைய ஏக்நாத் ஷிண்டே, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக தேவேந்திர பட்னவிஸ் மாடலை தான் பெண்களுக்கு 10,000 தொகை என்பதை. எனினும் இன்று தினமலர் பத்திரிகையில் ஒரு ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு வங்கியினுடைய விளம்பரம் வந்திருக்கிறது. 4,000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசாங்கம் பாண்டு வாங்கி இருக்கிறது, பத்திரங்கள். அதை ஏலம் விட இருக்கிறார்கள். அப்படி ஏலம் விட்டாங்கன்னா 3,500 கோடி கிடைக்கும், இல்ல 4,500 கோடி கிடைக்கும். எதற்காக இந்த பத்திரத்தை ஏலம் விட வேண்டும்? காரணம், இவங்ககிட்ட பணம் கிடையாது. 5,000 கொடுத்தான்னா கூட அடுத்த ஆட்சி யார் முதலமைச்சராக வருகிறார்களோ, உதாரணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி, இல்ல மு.க.ஸ்டாலின், இல்ல விஜய், இந்த 3 பேர்ல யாராவது சீஃப் மினிஸ்டரா வருவாங்க. யார் வராங்களோ அவருக்கு பொருளாதார ரீதியில் திவாலாக வேண்டும் என்ற கட்ட எண்ணத்தில் தான் மு.க.ஸ்டாலின் இந்த 5,000 கொடுத்திருக்கிறார்கள் என்று சில கருத்து கணிப்பாளர்கள் டெல்லியில் கூறுகிறார்கள். மு.க.ஸ்டாலின் செய்தது தமிழக அரசாங்கத்தினுடைய கஜானாவை காலி செய்தார், நக்கிட்டார். அது தவறான. இப்போ ஒரேன்னு சொல்ல, தமிழரசன் விட்டு ஒரு 5,000 கடன் வாங்கினாங்கன்னா எப்படி இப்போ திருப்பி கொடுப்பீங்க? அந்த கடனை எப்படி வாங்குவாங்க? அதெல்லாம் பேசணும் இல்லையோ? ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துல இருந்து எப்படி கொடுப்பாங்க? சோ அதனாக மொத்தம் 5,000 கொடுத்ததில் நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் கெடுதல் தான் அதிகமாக இருக்கும். சார், இப்ப இந்த 5,000 கொடுத்திருக்காங்கல்ல சார், இதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 5,000 கொடுத்துட்டு திமுக ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்பினா இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அது உண்மைதானே. அதுதான் நேற்று மாணிக்கா கூட சொல்லியிருக்காரு மதுரை கூட்டத்துல. பொய் இது, தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று மாணிக் தாக்கூர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. டெல்லியில இருக்கக்கூடிய நிலைமை தம்பி, மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் ராகுல் காந்திக்கு ஒரு கண்ணு, இந்த 2 கண்ணு 2 காது, அவதான் முக்கியம். மாணிக் தாக்கூர் சொன்ன அப்புறம், பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன அப்புறம், ஒரு தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராகத்தான் காங்கிரஸ் அறிக்கைகளை விட ஆரம்பித்து விட்டது. 5,000 கொடுத்தது தவறு என்று தான் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 5,000 கொடுக்கறதுக்கு முன்னாடியே தம்பி அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. மத்திய அரசாங்கத்திலிருந்து கடன் வாங்குகிறது அரசாங்கம். உத்தரப்பிரதேசத்தை விட, தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் நன்றாக செயல்படுகிறது என்ற ஒரு கருத்தை பிரவீன் சக்கரவர்த்தி தான் தெரிவித்திருந்தார். ஆக மொத்தம் பொருளாதார ரீதியில் பார்த்தீர்களே ஆனால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பைனான்சியல் எமர்ஜென்சி, பொருளாதார அவசர நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்று தான் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ட்வீட் வர்ணிக்கிறது. சார், இப்போ நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இவ்வளவு பிரச்சனையை பாக்குறோம் சார். ஆனா கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ அதை தொடர்ந்து கூட நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அப்போ ஓடுன்னு சொல்லும் போது இந்த திமுக காங்கிரஸ் வெறும் அரசியல் கூட்டணி இல்ல, இது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி, கொள்கையால் நாங்க பிடிமானமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சார். அப்படி ஒரு கொள்கை கூட்டணி இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போயிட்டு இருக்கிறது எப்படி சார் பார்க்க முடியுது? அப்ப கொள்கை கூட்டணி வெறும் ஸ்டாலின் ஒரு பொய் சொல்றாரு. அவர் சித்தாந்த கூட்டணி, பொருளாதார கூட்டணி எல்லாம் சொல்றாரு. இது ஆட்சியில் பங்கு பெற வேண்டிய வெறி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி. திமுக அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆக மொத்தம் இன்றுதான் அது குட்டு வெளில வந்துடுச்சு. தேங்காய் 2ஆ உடைஞ்சிடுச்சு.
திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய பொய் கட்டமைப்பை மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் ஏமாத்தி இருந்தார் 8 கோடி தமிழர்களை. தவிர எங்களுக்கு சித்தாந்த கூட்டணி, பெரியார் கூட்டணி, அண்ணா கூட்டணின்னு தான் சொன்னார்களே. ஆட்சியில் பங்கு தர வேண்டியதானுங்க. சமூக நீதினா இவங்களே விட்டு சாப்பிட முடியுமா தம்பி? சமூக நீதி Yes, sir. என்றால் இவர்களை பற்றி இல்லை. சமூக நீதி என்றால் சமத்துவம். அந்த Yes, sir. சமத்துவம் தான் காங்கிரஸ்காரன் கேட்கறாங்க, எங்களுக்கு பதவி கொடுன்னுட்டு. அவர் ஏன் தரமாட்டேங்கிறாங்க ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க இப்ப சார். முதலே தரமாட்டேன்னு சொல்ற காரணம் என்ன? ஆட்சியில வந்தான்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, ஒருவேளை அவர் மந்திரி சபையில் காங்கிரஸுக்கு 6 இடம் கொடுத்தான்னு கேட்கிற மாதிரி, அதுல என்ன பண்ணுவாங்க தெரியுமோ? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் எந்த வருஷம் வந்தாலும் சரி மழை காலம் வரும். மழை காலம் வரும் வாரத்துல காவிரியில இருந்து தண்ணி வேணும், தஞ்சாவூர் டெல்டா காரணங்கன்னு கேட்பாங்க. அப்ப தண்ணி பிரச்சனை வரும். காவிரி பிரச்சனை ஜூன் ஜூலைல தான் வரும், தலை எடுக்கும். அப்ப காங்கிரஸ்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா தம்பி? பொட்டி படுக்க வெள்ளத்தை எடுத்து வெளில ராஜினாமா பண்றேன்னு வெளில போடுவாங்க. அது மு.க. ஸ்டாலினுக்கு பிடிக்கல. அது கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் என்றுமே நிலையாக இருந்தது கிடையாது. கர்நாடகா பாருங்க, காங்கிரஸ்காரனே அடிச்சுக்கிறானுவ சித்தராமையாக்கும் சிவகுமாருக்கும். அதனால்தான் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் கூட்டணியில பங்கு தர மாட்டேன்னு அடிச்சு போட்டு சொல்லிட்டாரு. அதனால்தான் அவங்க இது சித்தாந்த கூட்டணி இல்லை, பதவி வெறி கூட்டணியாகத்தான் காங்கிரஸ் பார்க்கிறது திமுகவை. அவனுக்கு ஸ்டேட்டஸ் கேட்கறாங்கன்னா அவனுக்கு ஒரு 2 மந்திரி சபை கொடுக்க தெரிஞ்சாங்க தப்புங்க. உதயநிதிக்கு தான் கொடுக்கணுமா? அது செல்வ பெருந்தை வரக்கூடாதா மந்திரியா? இல்ல காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? ஆனா இது சிஎம் சார் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு இந்த ஆட்சியில் பங்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு சார். அப்போ திராவிட மாடல் அரசாங்கம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறீங்க. சப்போஸ் அவங்களுக்கு கூட்டணிக்கு ஒரு 20 சீட்டு குறைஞ்சிருந்து காங்கிரஸ் வச்சிருந்தாங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் போய் கேட்பாரா ஸ்டாலின்? முடிஞ்சது தானுங்க. அதெல்லாம் புரிஞ்சு கொண்டு தானே மாட்டேங்கிறாரு. ஆனா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி பலமாக இருப்பதாகத்தான், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கூட்டணி இருப்பதாகத்தான் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கருத்து. இதாருங்க தமிழ்நாட்டில இருந்து 2 மெயின் காட்சி, 3வது விஜய். இந்த 2 பேருமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. திமுக பின்னடைந்து விட்டது. அதைத்தான் நேற்று கூட சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் அடித்திருக்கிறார். இதை வச்சு பாத்தீங்கன்னா திமுக தோல்வியை நோக்கித்தான் செல்கிறது என்று கருத்து. ஓகே சார். சார் சிஎம் சார் ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னு ஒரு தேசிய ஊடகத்தில் வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் இது போல தீர்மானத்தை நிறைவேற்றுது, கூட்டணி விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார் காங்கிரஸ் திமுக கூட்டணி. டெல்லியில முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி வியட்நாம் கிளம்பி போயிட்டாரு, ஃபாரின் போயிட்டாரு, இந்தியால இல்ல. அவர் வந்த பிறகு திருப்பி எடுத்துப்பாங்க, முடிவு எடுப்பாங்க. எனினும் எங்க தமிழ்நாட்டுக்கு எங்க நேர பேச மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில சமாளிக்க வேண்டித்தானே எல்லாத்தையும். பிரதர்லாம் சொல்லியிருக்காருல்ல சார்? பிரதர் சொன்னீங்கன்னா 2 பேரும் பிரதர் கத்தியால குத்துறாரு பின்னாடியில இருந்து. காங்கிரஸ் செய்யக்கூடிய துரோகம் இல்லைங்களா அது? திமுக பின்னாடியில இருந்து முதுகுல குத்தினது காங்கிரஸ். சரி, இப்போ ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டா பின்னடைவு யாருக்கு சார் இருக்கும்? பின்னாடி விடாதுங்க தம்பி. நான் டெல்லியில கேள்விப்படுது, நாளை நமது நேயர்கள் தமிழ் அரசன் மூலமாக கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால், நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்ன என்று கேட்டால், வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுடன் சேர்ந்து நேற்று முன்தினம் ராகுல் காந்தியை டெல்லியில் சந்தித்தார். காங்கிரஸ் வெளியே போகிறது என்று ராகுல் காந்தி மறைமுகமாக வைகோவுடன் சொன்ன பிறகு நானும் கூட வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். தேமுதிக போயிடும், விசிக போயிடும். அப்ப திமுக தனியா நிற்கும். அதைத்தானே நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார், உங்களுக்கு எல்லாம் சட்டை கீழ்ச்சின்னு வந்தாரு, நீங்க அம்மனமா நிற்க போறீங்கன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அடையாளம். அது தேமுதிக வெளில வந்து விசிக வந்துடும், அது கம்யூனிஸ்ட் வெளில வந்துடும். அப்ப திமுக கூட்டணி எங்க இருக்குது? அது திமுகவுக்கு ஒரு விஷயத்தை அப்படி செய்வது தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் பலர் கருதுகிறார்கள் என்று தான் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது தம்பி. திமுக கூட்டணி ரொம்ப நாள் காங்கிரஸ் இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 3 டீம் கிட்ட போய் பேசியிருக்காங்க சார். கனிமொழி பேசியிருக்காங்க, ஆர்எஸ் பேசியிருக்காங்க, சபரிசன் போய் பேசியிருக்காங்க. ஜெல்லே ஆக மாட்டாங்கல்ல சார் இவங்க? இந்த கூட்டணி விட்டு ஜெல்லே ஆகாம ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குல்ல?
அந்த கேப் இருக்கு, ஜெல் ஆகாததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம். எனக்கு கிடைத்த தகவல்களில் சில திமுக எம்பிக்கள் என்னமே சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், திமுகவிற்கு 22 லோக்சபா எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள், 32 பேர்ல எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், நான் பல திமுக எம்பிக்களிடம் தொலைபேசியிலும் சரி நேரடியாகவும் சரி பாராளுமன்றம் நடக்கும்போது டெல்லியில் பேசி வருகிறேன். அந்த 22 லோக்சபா எம்பியில 14 பேர் உதயநிதியினுடைய ஆட்களாக இருக்கிறார்கள். அவர்கள்லாம் காங்கிரசுடன் போக ஆசை இல்லை. மீதி 8 பேர்ல மூதியவர்கள், மூத்த எம்பிக்கள் ராஜா, ஜெகத் ரக்ஷகன் மற்றும் TR பாலு, கனிமொழி போன்றவர்கள் காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆக மொத்தம் திமுக எம்பிக்களிடையே பிளவு இருக்கிறது. ராஜ்யசபான்னு எடுத்துட்டீங்கன்னா சிவா வந்து காங்கிரஸோட இருக்கணும்னு நினைக்கிறார். ராஜ்யசபா திமுக எம்பிக்கள். இப்படி பார்க்கும் பொழுது திமுக இரண்டாக பட்டுப்படுகிறது. காங்கிரஸ் வேணும்னு ஒரு குரூப் இருக்குது, வேண்டான்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், காங்கிரஸ் கூடிய விரைவில் திமுக வெளியேறுவதற்கான ஒரு ஆயத்தங்களை அவர்கள் செய்து விட்டார்கள் என்பதுதான் கருத்து. தேர்தல் கிட்ட வந்துருச்சு சார். ஒரு பக்கம் அதிமுக வந்து ரொம்ப பரபரப்பா வந்து அடுத்த கட்ட நகர்வு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் விருப்ப மனு கொடுக்கறது, தேர்தல் பிரச்சாரம் அடுத்த கட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு வராங்க சார். மறுபுறம் வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கிற திமுகவுமே வந்து இப்போ ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார். இது சைலண்டா இருக்கிறது நம்ம வந்து இப்போ ஒரு பொன்மொழி இருக்குல்ல சார், புலி வந்து பாயறதுக்கு முன்னாடி பதுங்கும் அப்படின்ற மாதிரி பாக்கலாமா சார் இது? புலி செத்து போச்சு தம்பி. போயிட்டு பாயறது இல்லை, 2வது கால் உடஞ்சி போச்சு. பாயறதுக்கு முன்கால் தானே முன்னாடி வைக்கும். முன்கால் வச்சிங்கன்னா அதை விட டபுள் கால் பின்கால் தான் தோங்கறதுக்கு வச்சுக்கும். அது 2 காலம் உடஞ்சிருச்சுங்களே. திமுக என்பது ஒரு புலியா இருந்தாலும் காங்கிரஸ் கால் போயிடுச்சு, ஆயிடுச்சு. ஆக மொத்தம் திமுக என்பது தாங்கி பாயாது, தூங்கி பாயாது. ஒன்றே ஒன்று நிச்சயம், திமுக ஓவராலா பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலைகள் ஊசுகின்றன. பொதுமக்கள் போதைப் பொருள், சாராயம், பாலியல், அதாவது ரேப்பிசம், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், பிரதிதினம் போராட்டங்கள். இன்னும் கூட திருவாரூர்ல லாரி ஸ்ட்ரைக் நடக்குதுங்க. இதை தாக்கு பிடிக்காத ஸ்டாலின் அரசாங்கம் எல்லாமே போராட்டமா இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பொதுமக்களிடையே போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது. 22,000 கொலைகள் நடந்ததாக ஆளுநர் அது அசம்பிளியில ஒரு ரெக்கார்ட் கொடுத்திருக்காரு. 6,000 விதைகள் இருக்கிறார்கள் என்று. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக வந்து பாயல, செத்து போச்சு. சிஎம் சார் என்ன சொல்றாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை வந்து இன்னும் 50 ஆண்டு காலம் வந்து இந்த வரலாறு பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காருல்ல சார். 5 வாரங்களுக்கு தாக்கு பிடிக்காதுங்க தம்பி. 50 ஆண்டுகள் கிடையாது, 5 வீக்ஸ். அந்த 5 வீக்ஸுக்குள்ள உண்மையிலே சொல்ல போனால் தேர்தல் பொழுது திமுக மிக மிக இன்னலான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதுதான் அரசியல் கற்றுக்கொண்ட சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் தெரிவிப்பது. எனக்கு புரிதல் கூட அதுதான். அதைத்தான் நாளை நமது நேயர்களுக்கு தமிழ் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே சார். சார், ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை இருந்தாலும் மறுபுறம் நம்ம வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சி பத்தி பேச வேண்டிய இடத்துல இருக்கோம் சார். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாமகவும் விசிகாவும் வந்து அடிப்படையிலே கொள்கை ரீதியா வந்து அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்கு சார். இப்போ ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டா கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்காக பாமகவுடைய ராமதாஸ் அணியை வந்து நம்ம திரும்ப திமுக கூட்டணிக்குள்ள சேர்க்கணுன்ற முடிவுல வந்து திமுக முக்கியஸ்தர்கள் வந்து அதுல ஈடுபட்டு வராங்க. ஒருவேளை வந்து பாமக உள்ள வந்துருச்சு அப்படின்னா விசிக நாங்க வெளியே போயிடுவோன்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கத்தான் இருக்கு, எதிர்வினைகள் இருக்கத்தான் இருக்கின்றன. விசிக வெளியேத்தான் போகும். ஆனால் பாமக வந்தால் அந்த மாம்பழம் சின்ன இல்லை என்றால், ஐயா 86 வயது உடைய பெரிய மூத்தவர் ராமதாஸ் அவர்களுக்கு தோல்விதான் இருக்குமே தவிர வெற்றி இருக்காது. காரணம், அந்த கட்டமைப்பு, ஆர்கனைசேஷன், நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி ராமதாசுடன் தான் இருக்கிறார்கள். மாம்பழ சின்னம் அன்புமணி ராமதாசுடன் தான் இருக்கிறது. இதுக்கு ஒரு விளக்கம், வெளிச்சம் அன்புமணி ராமதாஸ். ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ், 86 வயது ராமதாஸ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போனால் தோல்விதான் காண்பார் என்பதுதான் யதார்த்தம்.
சார் இப்போ அதிமுக கூட்டணியில ஏற்கனவே வந்து நிறைய கட்சி வந்து புதுசா வந்திருக்காங்க சார். இப்போ பாமக, பாஜக, டிடிவி தினகரன், அமமுக நிறைய கட்சி வந்து இணைந்திருக்காங்க. புது வரவா இப்போ பிரதமர் 24ஆம் தேதி 28ஆம் தேதி வந்து பிரதமர் வந்து இப்போ 28ஆம் தேதி தமிழகத்துக்கு வராரு சார். வரதுக்குள்ள வந்து தேமுதிக வந்து கூட்டணி இணையதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருந்தாரு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். தேமுதிக வரதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? தேமுதிக கண்டிப்பாக பிரேமலதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் ஏற்றுக்கொள்வார். காரணம், ஏற்கனவே இருந்த கட்சி. திமுகவுடன் போனால் காங்கிரஸ் நகர்ந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய 23 சீட்ல இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தோல்வி கூட்டணி என்பதனால்தான் கண்டிப்பாக பிரேமலதா அவர்கள் பாஜக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ், தினகரன் கூட்டணியில் தான் தேமுதிக பிரேமலதா வருவார் என்று தான் டெல்லியில் சூசகமாக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதற்கு எல் முருகன் போன்றவர்களும் நைனா நாகேந்திரன் போன்றவர்களும் பல கோணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான வெற்றியை கூடிய விரைவில் தெரிவித்து விடுவார்கள் பிரேமலதா. பிரேமலதா செய்வதும் தப்புங்க. ஒரு அரசியல்வாதி, அனலிஸ்டாக, பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக, அரசியல் நிருபராக 45 ஆண்டுகளும் நான் என்னுடைய பதவி காலத்தில் இருந்த பொழுது பிரேமலதா மாதிரி ஊசலாடக்கூடிய ஒரு கொள்கையை வைத்து தவறு. வந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில எல்லாரையும் பாக்ஸ்ல போட சொன்னாங்க, உங்களுடைய அறிவுரை எல்லாம் அதை திறக்கிறேன்னாங்க, திறந்தேங்கன்னாங்க. 9ஆம் தேதி ஜனவரி மாசம் நடந்த அந்த கடலூர்ல மீட்டிங் எடுக்கிறேன் சொன்னாங்க சார். ஜவாலுக்கு கீழே விழுந்துட்டாங்க. அது தவறு. பொதுமக்கள் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் வந்த பிறகு எல்லாருமே ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அதில் தோல்வி கிடைத்தது தேமுதிக. அந்த தோல்வி முகத்துடன் காங்கிரஸ் பக்கம் போக முடியாது, திமுக பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் தான் வந்தாக வேண்டும் என்பதுதான் நிலையான கருத்து. சார், ஆனா அதிமுகவுக்கு தேமுதிக ஏற்கனவே வந்து இந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுல ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குல்ல சார், அதை சரி பண்ணிடுவாங்களா சார் இந்த டைம்? சரி பண்ணிடுவாங்க, ஏதான ஒரு சீட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்ப வந்து மார்ச் மாசம் 9ஆம் தேதி ராஜ்யசபா சீட் நடப்போகுதுங்க தமிழ்நாட்டில். 6 பேர் ஓய்வு பெறுகிறார்கள். அந்த 6 பேருக்கு தேர்ந்தெடுக்க இப்ப இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அசம்பிளியை தேர்ந்தெடுக்கும். அப்ப தேமுதிகவுக்கு அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருவாங்கன்னா திமுக, அதாவது அதிமுக பேசப்படுகிறது. ஓகே சார். சார், அதிமுக சார்பில் 2 கட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க சார். அதுல வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, குடும்ப அட்டை வச்சிருக்க, ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க சார். அஸ் ஒரு ஜேர்னலிஸ்டா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்கீம் எப்படி சார் பாக்குறீங்க? புது முறையை எடப்பாடி பழனிசாமி அணுகுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், தேர்தல் அறிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் பிரதிபலிக்கப்படும், அறிவிக்கப்படும். 80 90 100 டிஎம்கே வந்து 590 503 கொடுத்தாங்க. 525 கொடுத்தாங்க சார். இப்ப வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி துண்டு துண்டாக போட்டு இன் டோட்டல் பாத்தீங்கன்னா அது புது தேர்தல் அறிக்கையாக வருவிடும். இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்கும்போது அது ஒரு நூதனமாக இருக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களுக்கு ஆங்காங்கு அவர் செல்லுகிறார். 200 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து விட்டார். 200 தொகுதிகளுடைய மக்களுடைய இன்னல்களை கண்டுபிடித்து அவருக்கு ஏற்ப ஒரு சில அறிக்கைகளை தந்து வருகிறார். 2000 ரூபாய் தருவேன் என்றது ஒரு பொதுமக்களிடையே ஒரு எழுச்சி உண்டாக்கி இருக்கிறது, நம்பிக்கை உண்டாக்கி இருக்கிறது. காரணம், இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி போய் சொல்லாதவர் என்று தான் பொதுமக்கள் நினைக்கிறார்கள். திமுக மாதிரி கிடையாது, நீட்டு தரேன்னுட்டு ஏமாத்திட்டாங்க. அப்புறமா வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு பணம் வந்துட்டே தவிர கோடை கால இனாம்ங்கிறாங்க. அப்ப 2022 23 கோடை இருந்தபோது செத்து போறாங்களே ஜனங்க, அதுக்கெல்லாம் என்ன கொடுத்தாரு இவரு? அதெல்லாம் கேட்பாங்க. ஆக மொத்தம் அதிமுகவுடைய அறிக்கையை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான கருத்து. சார், 2014 பாராளுமன்ற தேர்தல் அப்போ இந்தியா முழுவதும் வந்து மோடி அலை வீசுதுன்றது இது பெருசா பேசப்பட்டது சார். இந்த தேர்தல்ல இப்போ திமுக மேல இருக்கிற மக்களுக்கான அதிருப்தி இப்போ எடப்பாடியார் அலை வீசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது சார். அது அப்படி இருக்குங்களா களம்? 2 விதமா அதை பார்க்கலாங்க. நான் பல தேர்தல்களை பார்த்ததனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டி டிஎம்கே வேவ் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி, அதில் பலனடைய போவது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதை துண்டாக மாற்றி தனக்கு சாதகமாக செய்து கொள்கிறேன் என்று
தமிழ் வெற்றி கழகம் தனக்குத்தானே சொல்லி திமுகவை எதிரி என்று சொல்லுகிறார். ஆனால் பொதுமக்கள் டெஸ்டட் பல நீண்ட காலமாக இருந்த அதிமுகவைத்தான் பொதுமக்கள் நம்புவார்கள் என்று பலர் பேச ஆரம்பிச்சு. ஏன்னா ஏற்க ரெட்டை எலெக்ஷன் இன்னைக்கு நேற்று 50-60 வருஷமா இருக்குதுங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது இருக்குது, எம்பி இருந்த போது இருந்தது. இப்ப தமிழ் வெற்றி கழகம் வீசல வந்ததுன்னா சின்ன மாணவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்மணிகள் ஓட்டு நிச்சயம் வங்கி இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் அதிக ஓட்டு, எதிர்கட்சி ஓட்டு வரும். எடப்பாடி பழனிசாமியுடைய அலை தமிழகத்தில் கண்டிப்பாக வீசுகிறது என்பதுதான் இதிலிருந்து வரக்கூடிய யதார்த்தமான செய்தி. சார், இப்போ வந்து என்ன அதிமுக சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து 210 தொகுதி நாங்க வெல்வோன்ற மாதிரி எடப்பாடியார் சொல்லிருக்காரு. திமுக சார்பில் இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க 200 தொகுதி வெல்வோம்னு சொல்லிருக்காங்க. தாவைக்க சார்பில் 234 தொகுதியிலையும் விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க சார். உண்மையிலேயே 2026 தேர்தலில் யார் சார் ஜெயிப்பா? எவ்வளவு சீட் சார் வரும்? யாருக்கு மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்க்க போனீங்கன்னா 1000 சீட்டு தமிழ்நாடு அசம்பிளிக்கு இருந்தாதான் வர முடியும் எல்லாரும். ஒன்னே 234 தொகுதிகளில் கண்டிப்பாக என்னை பொறுத்த மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி முன்னிலையில் நிற்கும். நிச்சயமா எழுதி வச்சுங்க. 140 முதல் 150 வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் என்பதுதான் அமித்ஷாவில் கையில் இருக்கக்கூடிய ரகசிய ரிப்போர்ட். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். அந்த ரீதியில் பார்த்தீர்களே ஆனால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திமுகவிற்கு ஒரு 25-30, காங்கிரஸ் 0, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசுடைய தகப்பனார் 0, விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் போன 0-0-0 என்று ஆகிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து தம்பி. ஓகே சார், தேங்க்யூ சார்.